மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா மீண்டும் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த போது பேசிய அவர், மத்திய அரசின் நிதி மக்களுக்கு செல்லவில்லை என்றும் திமுகவினருக்கே சென்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவினர் ஊழல் செய்த பணம் மீட்டெடுக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். सुब्रमण्य स्वामी मंदिर के भक्तों को पूजा करने का अधिकार उनका छीना जा रहा है। कार्तिकेय दीपम जलाने के लिए जा रहे श्रद्धालुओं को तमिलनाडु पुलिस ने रोक दिया और रोका ही नहीं बल्कि उन्हें गिरफ्तार किया है, जबकि उच्च न्यायालय ने साफ साफ यह निर्देश दिया था कि तिरुपरन कुंद्रम पर दीप जलाने की परंपरा को अनुमति दी जाए। इसके बाद भी डीएमके की सरकार के द्वारा और उनके सहयोगियों को द्वारा आदेश को लागू नहीं किया जा रहा है, उसको दबाने की कोशिश की गई है। हम यहां एनडीए की सरकार बनने के बाद मैं आपको विश्वास दिलाता हूं, यह सुनिश्चित करेंगे कि कार्तिकेय दीपम जलाने की पवित्र परंपरा फिर से यहां प्रारंभ हो। यह आपका हक है और यह भाजपा की गारंटी है मेरे बहनों भाइयों। இதைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணனுடன் வழிபாடு நடத்திய அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அமைச்சரின் வருகையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தரிசனத்தை முடித்துக் கொண்ட அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராதாபுரம் தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய புறப்பட்டு சென்றார்.